ஐயப்பன் திருமணமானவரா? இந்த கேள்விக்குள் சபரிமலையின் ஒரு மௌன கதை மறைந்திருக்கு. சபரிமலையின் காடுகள் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய தியாக கதை மறைந்திருக்கிறது. அது ஐயப்பன் திருமணம் ஆனதா என்ற கேள்விக்கான உண்மையான பதில். மகிஷி என்ற அதர்ம சக்தி இந்த உலகை அச்சுறுத்திய காலம். தர்மத்தைக் காக்க ஐயப்பன் அவளை வதம் செய்தார். யுத்தம் முடிந்தது. உலகம் நிம்மதியடைந்தது. ஆனால் ஒரு மனம் மட்டும் அமைதியடையவில்லை. அவள் மாளிகைப்புறத்து அரசகுமாரி. ஐயப்பனின் வீரத்திலும் கருணையிலும் காதல் கொண்டவள். அவள் நேராக ஐயப்பனிடம் வந்து நின்றாள். கண்களில் பயமில்லை, உள்ளத்தில் தூய பக்தி. சுவாமியே, இந்த ஜென்மத்தில் உங்களை கணவனாக வேண்டுகிறேன் என்று சொன்னாள். ஐயப்பன் ஒரு கணம் மௌனமானார். அவர் காதலை மறுக்கவில்லை, அவர் வாழ்க்கையை துறந்தார். ஐயப்பன் சொன்னார், இந்த உலகில் ஒரு பெண் கூட திருமணமாகாமல் இருக்காத நாள் வந்தால் அந்த நாளில் நான் உன்னை மணப்பேன் என்றார் ஐயப்பன். அந்த ஒரு வாக்கியம் ஒரு தியாகத்தின் உச்சம், ஒரு தெய்வத்தின் கடமை. அந்த நாளிலிருந்து மாளிகைப்புறத்தம்மா திருமணம் செய்யவில்லை, ஐயப்பனையே நினைத்து தவம் செய்தாள். அதனால்தான் இன்று வரை ஒரு கன்னிசாமி சபரிமலையில் வந்தாலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஐயப்பன் திருமணம் செய்யாத தெய்வமல்ல, திருமணத்தை தியாகம் செய்த தெய்வம். ஒரு பெண்ணின் ஆசையையும் ஒரு உலகின் நலனையும் ஒப்பிட்டபோது ஐயப்பன் உலகத்தையே தேர்ந்தெடுத்தார்.